உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளமே இல்லையா, முருகர் கும்புறதால சூப்பரா உங்க லைஃப் போதான்னு கிடையவே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முருகரோட அருள் இருக்கும், நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மள பார்த்துப்பாங்க, எல்லாமே செய்வாங்களே தவிர கண்டிப்பா சோதனையும் வரும். சோதனை வந்தாதான் நம்ம வந்து திமிரிட்டு ஏஞ்சி வர முடியும். சோதனைகள் வந்தாதான் நமக்கு இன்னும் சாதிக்கணும்னு தோணும். கண்டிப்பா சோதனைகள் வரும், அதுல இருந்து மீண்டு வரணும். உங்க லைஃப்ல நடந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணி. நிறைய சோதனைகள் இருக்கு, டக்குன்னு எதையுமே பண்ணிட முடியாது. அவர்கிட்ட வேண்டிட்டு வருவேன், அது சோதனையா இருக்கும், கஷ்டப்பட்டதை விட இன்னும் கஷ்டமா இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அது வேற லெவல்ல ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு நிறைய நடந்திருக்கு. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எக்கச்சக்கமா நடந்திருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் எங்க நேயர்களுக்கு. ஏதாவது ஒரு விஷயம்னா, இப்போ நான் வீடு வாங்க போனப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினதுதான் அந்த வீடு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த வீடை பாக்குறோம், வாங்கணும் டிசைட் பண்றோம், வெளில வரோம். வெளில வந்து பார்த்தா ஆப்போசிட் வீட்டுல வந்து வேலவன் இல்லம்னு போட்டிருந்தது. ஒருத்தவங்க வேல் எடுத்து, இந்த வேல் சார்ந்ததாவே எனக்கு சுத்தி இருந்துச்சு. சரி ஓகே இந்த வீட்டை வாங்கிலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். அடுத்து ஈஸியா லோன் கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஒரு சைன் வாங்குறதுக்கு. ஆனா அது ஒரே நாளே டக்குன்னு, இப்ப நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனா எங்களுக்கு இன்னை வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனே தெரியாது, டக்குன்னு முடிஞ்சது. அந்த மாதிரி நிறைய சோதனை இருந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம கம்பெனில பிசினஸ்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தானே, உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு பேமெண்ட் கொடுக்கணும், அது ரொம்ப அர்ஜென்ட்டு, கொடுத்தே ஆகணும். அது ரொம்ப சிக்கலா போய் முடிகிற அளவுக்கு, பெரிய அவமானத்தையும் நான் சந்திக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போதான் நான் வந்து என்ன பார்த்தேன், அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னோட போட்டோ ஃப்ரேம் வந்து நான் முருகரோட ஆறுமுக மரலிடும் அனுதினம் ஏறுமுகம் வேலும் மயிலும் சேவலும் போட்டிருக்கோம். அந்த போட்டோ ஃப்ரேம் வந்து நான் செஞ்சு வைக்கிறேன். அதோட வீடியோ சும்மா போடுறேன். மன உளைச்சல் இருக்கும்போது ஒரு முருகர் சாங் ஆட் பண்ணி அந்த வீடியோ போடும்போது நிறைய பேர் அவுமச்சுன்னு கேட்கறாங்க. சேல் பண்ற ஐடியாலே போடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள்லயே அந்த கடன் அடையிற அளவுக்கு அந்த ஃப்ரேம் எனக்கு சேல் ஆயிடுச்சு.